ப்ரோ வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் நெறைய மார்க் எடுத்திருந்தேன் தான். பட் 100% அதுதான் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. எந்த ஒரு விஷயம் வந்து நல்லா படிச்சவங்களுக்கும், படிக்காம இருக்கவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? இப்ப நம்ம படிக்கும்போதே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கிளாரிட்டியா அத படிக்கிறோம். அத நம்ம அகைன் ரிவைஸ் பண்றோம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க வந்து ஒரு 100 கொஸ்டின் படிக்கிறீங்க. நான் ஒரு 20 கொஸ்டின் படிக்கிறேன். நான் 20 கொஸ்டின் தெளிவா படிச்சுட்டு போறேன். நீங்க 100 கொஸ்டின் நீங்க என்ன விட அதிகமா படிச்சிருக்கீங்க. பட் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, நெறைய கவர் பண்ணணுன்றது உங்களோட டார்கெட்டா இருந்திருக்குமே தவிர, அத ஞாபகம் வச்சுக்கணுன்றது கிடையாது. நான் படிக்கிற அந்த 20 கொஸ்டின் நான் எழுதுவேன். எழுதி வச்சு அகைன் அத ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது, அதுதான் வந்து எனக்கு வந்து பிளஸ் பாயிண்ட்டா இருந்தது. படிக்கும்போது கிளாரிட்டியா படிக்கணும். பிகாஸ் 2டே கேட்டகரி தான் இருக்கணும் உங்களுக்கு. ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், இல்ல தெரியலன்னு இருக்கணும். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். தெரியாத கொஸ்டின விட்டுட்டு வந்துருவோம். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க நாசர். 3வதா ஒரு கேட்டகரி வரும் பாருங்க. நான் படிச்சேன். ஆனா இதுக்கு இதுதான் ஆன்ஸர், அதுதான் ஆன்ஸர்ன்னு எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அதுதான் உங்கள கொண்டு போய் நெகட்டிவ் மார்க்கிங்ல கூட்டு போய் விட்டுரும்.